தன்னன்னாதிர சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. அதுவும் அந்த கார்த்திகை மாதம் காலையில இந்த மாதிரி பாட்டுங்கெல்லாம் ஓடும் பாத்துங்க, காதுக்கு இனிமையா இருக்கும். இந்த பாட்டோட சேர்த்து சமீபமா ஒரு வார காலமா ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு ஆணவம், அகங்காரம். இந்து மதத்தை மதிக்கிறது இல்லையா நீங்கெல்லாம்? இந்து விரோதிகள், தேச விரோதிகள். இந்நேரத்துக்கு இசைவாணி கைது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருந்தா எவ்வளோ காதுக்கு இனிமையா இருந்திருக்கும். இந்த இந்து விரோத திமுக ஆட்சியில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? விரிவா பேசலாம் வாங்க. ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். ஐ எம் சாரி ஐயப்பான்னு இசைவாணி பாடின பாடல் 4-5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த பாடல் பாடி வெளிவந்து அவங்க மேடைகளில் பாட ஆரம்பிச்சதெல்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை, இப்போதான் பிரச்சனை ஆகுது. ஏன்னா அப்போ இந்துக்கள் விழிப்புணர்வா இல்லை. அப்போ இந்துக்கள் வேற விஷயத்துல பிஸியா இருந்துட்டாங்க. இப்போதான் இந்துக்களுக்கு அறிவு வந்திருக்கு, இப்போதான் இந்துக்களுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்போதான் லைம் ரேட்டுக்கு வந்திருக்கு. சரி, இப்போ பிரச்சனையை நாம புரிஞ்சுப்போம். சபரிமலையில ஆண்கள் மட்டும்தான் போக முடியும், இல்லைன்னா குழந்தைகள், பெண் குழந்தைகள் போகலாம், இல்லைன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கப்படாத சட்டம், இல்லை அறிவிச்ச சட்டம் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து வழக்கு தொடுத்து நீதிமன்றம் பெண்களும் சபரிமலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. அதை எதிர்த்து சங்கிகள்லாம் அங்கங்கே கலவரம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. கோவிலுக்கு போனோன்னு முன் வர பெண்கள் கிட்ட வன்முறையில் ஈடுபட்டாங்க. அந்த சமயத்தில் பாடப்பட்ட பாடல் தான் ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா அப்படிங்கிற அந்த பாடல். அதுக்கும் அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒரு பெண் பார்வையிலிருந்து இந்த பாடல் இருக்கு. பெண் எல்லா இடங்கள்லையும் தீட்டையும் தீண்டாமையையும் அடக்குமுறையையும் ஒடுக்குமுறையையும் அனுபவிக்கிறாளே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இசைவாணியோட ஐ எம் சாரி ஐயப்பா. இது சாமியே சரணம் ஐயப்பாங்கிறது பக்தியின் வெளிப்பாடா நம்ம கருதுறதை விட அது ஒரு ஆதிக்கத்தின், ஆணுக்கானது அப்படிங்கிற ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடா நாம சாமியே சரணம் ஐயப்பாவை பார்க்கலாம். ஆனா ஐ எம் சாரி ஐயப்பாங்கிறது பெண்ணோட ஆதங்கத்தின் வெளிப்பாடு, ஒரு சராசரி பெண்ணோட ஆதங்கத்தின் வெளிப்பாடு. என்ன, வீட்டிலிருந்து கோவில் வரைக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா சாதிக்காரனும் பொதுவா ஆண் அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து எங்களை ஒடுக்குறீங்களேடா அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தின் குரல் தான் இசைவாணியோட ஐ எம் சாரி ஐயப்பா. இதை இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தீட்டை நாம புரிஞ்சுக்கணும். தீட்டுன்னா என்ன? நீங்க நாம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தீட்டு அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுல, உங்க எண்ணங்கள்ல சில விஷயம் வரும். அதை நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கங்க. நாம் சொல்லும் போது அது கூட நீங்கள் நினச்ச விஷயம் பொருந்துதா அப்படின்னு பார்ப்போம். இது நம்ம தீட்டுன்னா என்ன? பெண்களை நம்ம தீட்டு அப்படிங்கிறோம், பெண்களை தீட்டுங்கிறோம். காரணம், பெண்களுக்கான மாதவிடாய் காலம் அப்படின்னு, மாதத்துக்கு 3 நாள் 5 நாள் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த சோசியல் மீடியாவில் அவன் தமிழ் பாரம்பரியத்தை பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையை பரப்பிக்கிட்டு இருக்கான் தற்கூரிங்க சிலரெல்லாம். அது நம்ம அடுத்த டாபிக், அது அப்புறம் பேசுவோம். இப்படி பெண்களை மாதவிடாய் அப்படிங்கிற அந்த காரணம் சொல்லி அவங்கள தீட்டு அப்படிங்கிறோம். இங்க மட்டும்தான் தீட்டு இருக்கா அப்படின்னா, தீட்டு இங்க மட்டும் இல்ல, சாவு வீடுகளையும் தீட்டு அப்படின்னு சொல்ற பழக்கம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் தீட்டுனா பெண்ணை தீட்டுங்கிறோம், சாவு வீடை தீட்டுங்கிறோம், பிறந்த குழந்தைய தீட்டுங்கிறோம். பிறப்பின் அடிப்படையில நீ எந்த சாதி, நான் அந்த சாதி அப்படின்னு சாதி அடிப்படையிலையும் தீட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம செய்யற வேலைகள்லையும் தீட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த செய்கிற வேலை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். செய்கிற வேலையில் எங்கப்பா தீட்டு பார்க்குறான்? நாங்கள்லாம் பொண்ணுங்களை மட்டும்தான் தீட்டு பார்க்குறோம். நான் தீட்டு அப்படின்னு சொன்னதொன்னே பெரும்பாலான நம்ம பார்வையாளர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்திருக்கும், அது பெண்கள். அதுவும் குறிப்பாக பெண்களோட மாதவிடாய் காலம் அப்படிங்கிறதா தீட்டு அப்படின்னு அந்த வார்த்தையை உச்சரித்த உடனே நம்ம மனநிலையில், நம்ம சிந்தனையில் ஓடுற விஷயமா இருக்கும். இப்போ தீட்டுங்கிறது எல்லா இடங்கள்லயும் இருக்கு, எல்லா விதங்கள்லயும் இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. அதுதான் முக்கியம். எல்லார்கிட்டையும் அப்படின்னா எல்லா சாதியிலும் இருக்கு. எல்லா சாதியும் அப்படின்னா எல்லா சாதியையும் சேர்ந்த பெண்களை ஆண் வர்க்கம் தீட்டா தான் பார்க்கு. எல்லா சாதி, ஒவ்வொரு சாதிக்கும் இன்னொரு சாதி கீழ் சாதி, ஒவ்வொரு சாதிக்கும் அதுக்கான மேல் சாதி உண்டு. ஆனா எல்லா சாதிக்கும், எல்லா சாதியில உள்ள ஆண்களுக்கும் பொதுவா கீழ் ஜாதி யாரு அப்படின்னா பெண் தான். பெண்களை எல்லா ஆணும் தீட்டுன்னு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அவனை தீட்டுன்னு சொல்லும் போது அவன் அமைதியா இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி எல்லா ஜாதியையும் கீழ் ஜாதியா பார்க்கறான், எல்லாரையும் தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கிறான். ஆனா மக்கள் தொகையில குறைவான மக்கள் தொகை, வெறும் 1% 3% மக்கள் தொகை கொண்டவர்கள் தான் பார்ப்பனர்கள்.
அவங்களாலேயே இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரும் கூட்டத்தை, ஒரு பொது சமூகத்தை தீட்டுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்க வச்சுக்க முடியுமா? அடக்கி ஆள முடியுமா? அப்படின்னா முடியாது. அதுக்காக தான் பொது சமூகத்தையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறான். எப்போ அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பெண் தீட்டு, அதை நீ முதல்ல ஏத்துக்க. பெண்ணுனாலே தீட்டு, தீட்டானவள், பெண்ணுனாலே அடிமை, நம்ம எல்லாருக்கும் பொதுவான அடிமை பெண் அப்படின்ற விஷயத்த எல்லார் பொது சமூக மூலையில விதைச்சு 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 எல்லா சாதியும் பெண்ணை கீழ் சாதியாக தான் அணுகும். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தீட்டுங்கிறது ரொம்ப சாதாரணமா மூளையில ஏறின பிறகு அவனை தீட்டுன்னும் போது அவன் ஏத்துப்பான். நீ ஒன்னத்தை தீட்டுன்னு ஒத்துக்கிட்டல, அதை ஏத்துக்கிட்டல, அப்போ நீயும் தீட்டு தான் அப்படின்னும் போது அதே இந்து மதம் தான் இதையும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவனை கன்வின்ஸ் பண்ண, பார்ப்பனியத்தினால அவனை அடக்கி ஒடுக்க, சிதறடிச்சு அடக்கி ஒடுக்க எளிமையா இருக்கு. இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? எல்லாரும் ஒருத்தரை தீட்டுன்னு ஏத்துக்கிறோம். அப்படி தீட்டுன்னு நீ உன்னால ஏத்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்ன நான் தீட்டுன்னு சொல்லும் போது நீ ஏத்துக்கணும். இப்போ என்ன எங்கப்பா தீட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ளேயே வரக்கூடாது, சில இடங்கள்ல சில ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த மக்களை பார்க்கக்கூடாது, பார்த்தா தீட்டு, தொடக்கூடாது, தொட்டா தீட்டு, அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது, நுழைஞ்சா தீட்டு, அவங்க 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 வீட்டு தண்ணியை குடிச்சிடக்கூடாது, குடிச்சா தீட்டு, அவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா தீட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிப்பா, ஒடுக்கப்பட்ட வீட்டு ஆண்கள் தானே அந்த மாதிரி தீட்டுன்னு பார்க்குறோம் அப்படின்னா அது மட்டுமும் கிடையாது. அதுக்கு மேல ஆண்ட பரம்பரைன்ற மனநோயில் இருக்கிற வீட்டு ஆண்களும் தீட்டு தான், ஆண்களும் தீட்டு தான். அது எப்படிப்பா அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ள வர முடியாது, நீ கோவில் கருவறைக்குள்ள போக முடியாது. அந்த மக்களை கோவிலுக்குள்ள விடாம இருக்க தீட்டுங்கிற காரணம் இருக்கிற மாதிரி ஒன்ன கருவறைக்குள்ள விடாம இருக்கிறதுக்கு காரணமும் தீட்டு தான். என்ன எங்கப்பா தீட்டுன்னு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நேரடியாக நம்மக்கிட்ட அந்த மாதிரி சொல்லி சொல்கிறது இல்லையே தவிர, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற காரணத்தினால அவங்க கிட்ட நீ தீட்டுன்னு சொல்லி வன்முறையை செலுத்தினாலும் உன்னை ஆண்ட பரம்பரைங்கிற மனநோயிலேயே நீ இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்திரம்னே உன்னை சொல்லிக்கிட்டு இருப்பான். அல்டிமேட்டாக நீ கேள்வி கேட்டு தனியாக பிரிஞ்சு வரும்போது மட்டும்தான் நீ தீட்டுடா, நீ ஒன்றும் சத்திரியன் கிடையாதுடா, நீ ஆண்ட பரம்பரை கிடையாதுடா அப்படின்னு யாருமே இல்லை, சத்திரியன் எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சுவிட்டோம், சத்திரிய வீட்டு பெண்களே பார்ப்பனர்கள் கிட்ட தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அல்டிமேட்டா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அது தொட்டா வேற டாபிக் போவோம், நம்ம அதை அப்புறம் பேசுவோம். இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ள நுழைய முடியாது, ஆண்ட பரம்பரை மனநோயில் இருக்கிறவன் கோயில் கருவறைக்குள்ள நுழைய முடியாது. அப்போ கோயில் கருவறையில எங்களை நுழைய விடக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் யா, அதை போய் நீ தீட்டுங்கிற அப்படின்னா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. இப்போ நீ ஒரு வேளை ஆண்ட பரம்பரை மனநோயில் இருந்துக்கிட்டு நீ விவசாய வேலை பார்க்குறன்னு வச்சுக்கேன், நீ ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னா நீ பார்க்குற விவசாயமும் பார்ப்பனியத்துக்கும் பார்ப்பனர்களுக்கும் அவன் சொல்ற சாஸ்திர சம்பிரதாயத்துக்கும் தீட்டு. எது? நாங்கெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு சொல்லணும் அப்படின்னு சினிமா பஞ்ச் டைலாக் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நாமெல்லாம் விவசாயின்னு கெத்தா சொல்லுங்க, நாம ஊருக்கே சோறு போடுறவங்கன்னு சொல்லுங்க, நம்மள உழவன் சொல்லுங்க, நாம உயிரை காக்குறவங்கன்னு சொல்லுங்க, நாங்க சேத்துல கால் வச்சாதான் நீங்க சோத்துல கால் வைக்க முடியும்னு நம்மளாம் பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நீ பேசுற அந்த பெருமையத்தான் அவன் தீட்டுங்கிறான். நீ பார்க்குற வேலையை, நீ சோறு போறன்ற வேலையை, உன் விவசாயத்தை தீட்டுன்னா நீ விவசாயம் பார்க்குற நீயும் தீட்டு தான். அதனால தான் உன்னை கோயிலுக்குள்ள விடுறான், கோவில் கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறான். மொத்தத்தில் இந்த சமூகத்தில் பார்ப்பனர்களை தவிர, அதுவும் பார்ப்பனர்கள் வீட்டு ஆண்களை தவிர மீதி எல்லாருமே தீட்டு தான். என்ன அப்படின்னா, இந்த பெரும்பான்மை சமூகத்தை அவன் ஒருத்தனால மட்டும் கையாள முடியாது அப்படிங்கிறதுனால நம்மளை உளவியல் தாக்குதல் பண்ணி உனக்கெல்லாம் ஒரு அடிமையை கொடுக்குறேன், நீ எப்படி உனக்கு ஒரு அடிமை இருக்காங்கன்னு நம்புறியோ அதே போலதான் நீயும் எனக்கு அடிமை அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நீ எல்லாம் பெண்ணை தீட்டு நம்புறல்ல, ஏத்துக்கிட்டல, அதே போலதான் அதே சாஸ்திரம் தான் நீ பார்க்குற விவசாயத்தையும் தீட்டுன்னு சொல்லுது, நீ பார்க்குற வணிகத்தையும் தீட்டு சொல்லுது, நீ தூய்மை பணி செய்யறதையும் தீட்டுன்னு சொல்லுது. அப்போ அதெல்லாம் தீட்டுன்னா அந்த பார்க்குற நீயும் தீட்டு, எங்க வாக்கு நீங்க எல்லாருமே தீட்டு, நாங்க தான் கடவுளால டைரக்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வந்திருக்கவங்க, நாங்கெல்லாம் புனிதர்கள், எங்களுக்கெல்லாம் தீட்டு கிடையாது அப்படின்னு நாம பிறக்கிற குழந்தைய நீ தீட்டு களி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒண்ணுமே இல்லை, ஒரு தூய்மையான இதயத்தோட பிறக்கிற குழந்தைய, எந்த சிந்தனையுமே இல்லாம உலகத்தை ரசிக்க பிறந்த குழந்தைய, மழலை சிரிப்ப, பிறந்த குழந்தை அசுத்தமானதுன்னு ஒருத்தன் சொல்றான், அதை நம்பிக்கிட்டு நாம தீட்டு கழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சடங்கை இன்னை வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எவ்வளோ பெரிய வன்முறை, கொடுமை, அறியாமை, தீண்டாமை அப்படிங்கிறத நம்ம இன்னை வரைக்கும் புரிஞ்சுக்கணும், கொஞ்சமாச்சு சிந்திக்கணும். குழந்தை கிட்ட ஒருத்தன் ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய குரூர மனப்பான்மை அப்படிங்கிறத இன்னை வரைக்கும் நம்ம உணரல அப்படின்னா நாம் எல்லாம் மனுஷங்களா அப்படிங்கிறத யோசிச்சுங்க. இப்போ இந்த தீட்டு கான்செப்ட் தான் இன்னைக்கு கோவில் வரைக்கும்
சபரிமலை வரைக்கும் வந்து ஐயம் சாரி ஐயப்பாவா மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஐயம் சாரி ஐயப்பாங்கிற அந்த போர் குரல் வந்து, அந்த உரிமை குரல் வந்து, அந்த ஆதங்க குரல் வந்து எல்லா ஆண்களுக்குமான குரல் தான். இன்ன கருவறைக்குள்ள உடலனாலும் நீ ஐயம் சாரி விஷ்ணு, ஐயம் சாரி பெருமாளே அப்படின்னு நீ பாட்டு பாடலாம். நீ உன்னோட உரிமை குரலாகவும் உன்னோட உரிமைக்கான பாடலாகவும் அந்த பாடலை மாத்திக்கலாம். அது ஒட்டுமொத்தமா பார்ப்பனியத்துக்கு எதிரான, ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த தீட்டு கொள்கைக்கான எதிர்ப்பு பாடல். அது ஒரு கொள்கை முழக்கம். அதை போய் நாம் பெண்களுக்கு எதிரானது, அதாவது அந்த பெண் வந்து வீட்டுக்கு அடங்காதவ, அவ கிறிஸ்தவ கைக்கூலி, நீ எப்படி பெண்கள் வந்து எவ்வளோ தீட்டானவ, நீ எப்படி கோயிலுக்கு வரலாம், அது எவ்வளோ புனிதமானது அப்படின்ற அந்த கதையை நம்பி, பார்ப்பனியத்தோட சூழ்ச்சியை நம்பி நம்ம வீட்டு பெண்களை நாம் இன்னும் அடக்கி ஒடுக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஆண் சமுதாயம் புரிஞ்சுக்கணும். சபரிமலை விவரத்துக்கு வருவோம். சபரிமலையாக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், முருகன் கோயிலாக இருக்கட்டும், இங்கே வெகு மக்களால் பெருமளவில் கொண்டாடப்படுற பெரும் தெய்வங்களாக இருக்கிற பெரும் மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய வருமானங்கள் கொண்ட கோவில்கள் எல்லாமே ஒரு காலத்தில் பழங்குடியின மக்கள் கட்டுப்பாட்டில் இருந்த கோயில்கள் தான். அது பெரும் வரவேற்பை வெகுஜன மக்கள் கிட்ட அது வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான், வரவேற்பை பெற்றதுனால தான் இது பெரும் வருமானத்துக்கு வழிவகுக்கிற விஷயமா இருக்கே அப்படின்னு பார்ப்பனிய சூழ்ச்சி அப்போ ஆண்டுகிட்டு இருந்த ராஜாக்களோட மன்னர்களுக்கு தங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு திருப்பதியா இருக்கட்டும், சபரிமலையா இருக்கட்டும், முருகன் கோவில்களா இருக்கட்டும், அங்க இருந்த பழங்குடிகளை வெளியேற்றி அப்புறப்படுத்தி வன்முறை கையாண்டு இவங்க போய் அந்த எல்லா இடங்கள்லையும் உட்கார்றாங்க. திருப்பதி கோவிலே ஒரு அம்மன் கோவில் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதே போலதான் பழனி கோவிலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் துளியூண்டு சம்பந்தம் இல்லை, அது பண்டாரங்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததுங்கிற கருத்தும் இருக்கு. அதே போலதான் ஐயப்பன் கோவில், சபரிமலையும் முழுக்க அது ஒரு சமீபத்திய உதாரணம். ஐயப்பன் கோவிலுங்கிறது சமீபத்திய முழுக்க பழங்குடியின மக்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த 18 படி கூட அங்கே இருக்கிற அந்த 18 மலைகளை குறிப்பிடுறதுக்காக கட்டப்பட்ட படி எங்கள் கையிலிருந்து எங்கள் கோவிலை பிடுங்கி, எங்கள் உரிமையை பிடுங்கி இன்னொருத்த பார்ப்பனர்கள் கையில் கொடுத்துட்டாங்க, எங்கள் கோயில் எங்களுக்கு திரும்ப வேணுங்கிற அந்த உரிமை குரல் இன்னி வரைக்கும் இருக்குது. எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த வரைக்கும் ஆண் பெண் பேதம் நாங்கள் அங்கே பார்த்ததில்லை, தீட்டு பார்த்ததில்லை, எல்லாரையும் சமமாக தான் நாங்கள் அணுகியிருக்கோம். பழங்குடிகள் கிட்ட எப்பவுமே சாதி இருந்ததில்லை, தீண்டாமை இருந்ததில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி தீண்டாமையற்ற சாதியற்ற பழங்குடியின கட்டுப்பாட்டில் இருந்த குல தெய்வங்களான பழங்குடியின தெய்வங்களான இந்த தெய்வங்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் ஆதிக்கத்தின் கீழ் வந்து தீட்டு கொள்கையை கைப்பற்றி, ஒருத்தனுக்கு இன்னொருத்த அடிமை, ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் தீட்டு பார்க்கணும் அப்படிங்கிற கொள்கையை கைப்பற்றி ஒன்னை வீழ்த்த ஒன்னையே ஆயுதம் ஆக்கி இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் தீட்டுங்கிறத ஏத்துக்க வச்சு சக மனிதன் உன் வீட்டு பெண்ணுக்கிட்ட ஒன்னையே தீட்டு பார்க்குற அளவுக்கு, பெண்கிட்ட தீட்டு பார்க்கறது கூட பரவாயில்ல, உனக்கு பிறக்கிற குழந்தையே உன்னையே தீட்டு பார்க்க வச்சான் பாத்தியா, அங்க நிக்கிறான் அவன் அங்க விழுந்து போயிருக்கோம். நாம புரிஞ்சுக்கணும் இதை. இதுதான் ஐயம் சாரி ஐயப்பாவோட கதை. நம்ம சொன்ன மாதிரி தீட்டுன்னு சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனதில் சிந்தனையில இருந்த விஷயத்துக்கும் இந்த கான்செப்டை கேட்ட பிறகு உங்க சிந்தனையில ஏதாவது சரி அப்படிங்கிற வாதம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்குமான உரிமை குரல் தான். நீங்களும் இசைவாணியின் பக்கம் நிற்க வேண்டியவர்கள் தான் அப்படிங்கிறது அர்த்தம். வி ஸ்டாண்ட் வித் இசைவாணி. இசைவாணி.